பள்ளி வளையம் முயற்சிப்பா, பள்ளி வளையம். அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்க அட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டாமானே. சுத்தி பார்த்தாலும் அதே போரில் தண்ணி வரணும். அதே போரில் ஆல்டர் பண்ணாமல் எடுத்து க்ளீன் பண்ணி மாட்டினோம்னா தண்ணி வந்துடும். அதனால் நாங்கள் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அதை அறுத்து போட்டுட்டு நீ கழட்டி க்ளீன் பண்ணலாம் நாளைக்கு. அதுக்குண்டான வேலை உனக்கு தண்ணி வந்தால் போதுமா? அதனால் பக்கத்தில் எல்லா பக்கமும் இருக்குது, நம்மளதில் மட்டும்தான் இப்போ இல்லை அப்படின்னு ஓடி போய் பார்த்தேன். அதனால் நம்மளதுலேயும் பெருசாக ஆல்டர் பண்ணால் உனக்கு அமைச்சா போதுமா? போய் காலைல வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி எனக்கு உடல்நிலையும் சரி பண்ணி தரணும், உடல்நிலையும் சரி பண்ணி தரணும். நான் கருப்பசாமி உனக்கு 4 பேருக்கு போல உடம்பு தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக உன்னை வாழ வச்சா போதுமாப்பா. இந்தா இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. நீ கேட்டதோட ஞாயிற்றுக்கிழமை கூட உனக்கு பகுதி சரியாயிடும். சரியா? இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி ஏன் பேர சொல்லி கொண்டுட்டு போய் போரில் அறுத்து போட்டுட்டு நீ எப்போ வரந்தாலும் ஆரம்பிச்சிடும். 5 நாளைக்குள்ளே கழட்டி க்ளீன் பண்ணணும். திடீர்னு நாளைக்குன்னா முடியாது. அதனால 5 நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன். 5 நாளுக்குள்ளே நீ ஆரம்பிச்சிடணும். உனக்கு எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு அமைச்சா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல, நான் கூடவே வரம்போ. இந்தா அதுக்கு தான்டாமான ஞாயிற்றுக்கிழமை வரணும். ஞாயிற்றுக்கிழமைவா பக்கத்தில் தான் இருக்கியா. அதனால அவனுக்கு தண்டனையும் கொடுத்து அதுக்குண்டான வழியும் அமைச்சு கொடுத்துறோம். கூடவே வரம்போ. இதே வேலை செட் ஆயிரும். அவன் வந்து சாவக்கட்டுக்கு அதிகமாக போகக்கூடாது. நீ பார்த்தையா? நான் இப்போ நீ கேட்கல, நீ பார்த்தையா போகிறது இல்லைன்னு நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில். இந்த வாரம் போகாமல் இருந்திருக்கலாம், போன வாரம் போனானா இல்லைன்னு உனக்கு தெரியுமா? போயிருந்தானே என்னன்ற அதில் வருமானம் எவ்வளோ வந்துச்சுன்னு அவனை கேளு. ஒரு டைம் 30,000 வந்துச்சான்னு அவனை கேளு. கேட்டுட்டு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்லணும். இல்லைன்னா உனக்கு தண்டனை கொடுத்துட்டு வர உண்மை சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லி 30,000 உனக்கு வந்துச்சா இல்லையான்னு எனக்கு கேட்டு சொல்லணும். சரியா? ஞாயிற்றுக்கிழமை முதல் வந்ததே எனக்கு அதைத்தான் சொல்லணும். சொல்லுவீல்ல? கூடவே வரும். நான் அதெல்லாம் சரி பண்ணிடுறேன். சாவக்கட்டு போகிறதுக்கு இல்லாமல் மட்டும் நிப்பாட்டு. அந்த ஒரு செட்டு மட்டும்தான் சரியில்லை. அது இருந்துச்சுன்னு, அது இருந்ததுனால தான் வண்டி காணாமல் போனதுக்கு காரணமும் கூட அதுக்கு சம்மந்தப்பட்ட வந்தேன். அதனால் ஸ்கூட்டி இனத்தினால பிடிச்சி நிப்பாட்டுனான்னு உனக்கு தெரியுமா? அது எங்கே நினச்சி? கோழி சண்டை பார்க்க போய் நினச்சி. நான் பப்ளிக்கில் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். நீ கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால நான் என்ன பண்ணுறோம், அதுக்கு மட்டும் நிப்பாட்டணும். அதனால படித்த படிப்புக்கு உண்டான வேலை இப்போ அமைச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கு மட்டும் ஒழுக்கமாக போய் சொல்லு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடி வெள்ளாங்கோவில் போயிடுச்சுப்பா. எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. எப்படியாவது நீதிபதி ஆயிடணும். யார் நீதிபதி? அதனால கருப்பசாமி படித்த படிப்புக்கு உண்டான வேலை கண்டிப்பாக நான் வாங்கி கொடுத்துருவேன். அவன் நினச்சது போலயே வாழ்க்கையும் அமைஞ்சிடும், அதே மாதிரி படித்த படிப்பும் அமைஞ்சிடும். நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். ஆடி தீர்ந்து ஆவணி மாதம் பிறக்கும் போது உனக்கு 2மே உனக்கு அமைகிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. நீ அதெல்லாம் பயப்படாத. அதனால அதுக்குண்டான படிக்கிறதுக்குண்டான முயற்சி நீ கொடுக்கலாம். அதை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிடு. நீ நினச்சது போல அதுக்கு தவஞ்ச மாதிரி படித்து வந்துடுவா. அதுக்குள்ளேயே வாழ்க்கையும் நினச்சது போலயே உனக்கு நல்லபடியாக அமைச்சா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. இப்போ மகன் எங்கே இருக்கா? கனி கொடுத்து விட முடியுமா? இந்தா அதை பாங்கா வச்சுக்க. இதை உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துரு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் நான் காப்பாற்றி கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி காங்கயம் முயற்சிப்பா. காங்கயம். கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் முதல் காப்பாற்றணும். காப்பாற்றிடலாம். அதே மாதிரி தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துடலாம். அதனால கருப்பசாமி எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துட்டோமானே. கிட்டவா முதல் உடம்பு தொந்தரவு சரி பண்ணுவோம். அதனால கருப்பசாமி எண்ணி 60 நாள் மகனே 3/4 சரி பண்ணிவிடலாம் மொதல். சரியா? அதனால எல்லாரும் போல வழக்கம் போல சாப்பிட்றதுலேருந்து எல்லாம் வழக்கம் போல பண்ணிடலாம். வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் கருப்பசாமினுக்கு உருவாக்கி கொடுத்து 4 பேருக்கு போல நல்லபடியாக மதிக்கிற மாதிரி அதே இடத்துல அமைச்சா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா. அதனால படிப்பு அப்படிங்கிறதுல இடம் மாற்றி படிச்சிடலாம். சரியா? நீ நினச்சதோட டிகிரி படிச்சிடலாம். அதனால இந்த இடம் வேணாம், அதனால வேற பக்கம் மாற்றலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அப்படி இல்லையா? அதனால படிப்பை வேற பக்கம் மாற்றிடலாம். அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனையும் பெண்களால் வராது. நீ தேடி போகாமல் இருந்தால் சரி. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு நான் சமைச்சு கொடுத்துறேன். அதனால் நீ லவ் பண்ணுறவுல கட்டாயம் வேணுமா?
வேணும். இது ஒரு பக்க காதல் தண்டமானே, ரெண்டு பக்கம் என் கண்ணுக்கு தென்படலையே, என்ன பண்ணுறது? அவள் கூட பேசுனியா? பேசியிருக்கேன். அவள் அந்த அளவுக்கு பிடிப்பா இல்லையே. ஒன்றும் என்னோட பாதையில் வரணும், அதனால் அவன் வந்தால் நம்ம குடும்பத்துக்கும் சரியும் வராது. சரியா? வேணான்னு பேசுனீன்னு வச்சுக்குவேன், என் சவுக்கு தான் பேசு. என்ன பண்ணுவேன்? பேசலை, பேச்சு மாற மாட்டேன். சரி, அதுக்கு மீறி பேசுனா என்ன பண்ணலாம்? அது எந்த மாற்றமும் இல்லை. சரி, போய் காலைல விட்டுருவோம். அதனால் படிக்கிற படிப்பும் காலேஜை மாற்றிடும். அங்கே பசங்கனால பிரச்சனை, அதனால் இடத்த மாற்றிடலாம். உனக்கு டிகிரி வாங்கி கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி வந்து உனக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த பிள்ளையும் நம்ம வாழ்க்கைக்கு சரி வராது. நீ தான் வழியை போய் பேசிட்டு இருக்கணுமே தவிர அவள் வழியே வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் அதுவும் சரி வராது. அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக படிக்க வச்சு நானாக உனக்கு திருமணத்துக்குண்டான வழி நான் அமைச்சு தரேன். இப்போதைக்கு நீ டிகிரி வாங்குற வேலை மட்டும்தான் உன்னோடது. சரியா? அதை மட்டும் நீ செய், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீ எது போயிருக்க, நீ ஒன்று முடிவு பண்ணி வச்சிருக்கிய, அதையவே முடிவு எடுத்துக்கோ. சரியா? நீ இப்போ இருக்கிற இடத்த மாற்றிடு, மாற்றிட்டு இந்த பக்கம் பாரு. சரியா? நீ கேட்டதோட உனக்கு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு இது சரி வராது. இப்போ எந்த பக்கம் போயிட்டுருக்கேன்? அதான் இப்போ அதான் கை காட்டினேன், அது சரி வராது. அதில் நீ இந்த பக்கம் போகலாம். அதெல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன், நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். அதே போல் பிள்ளைகளால் எந்த பிரச்சனையும் வராது. நான் போய் சொல்கிறேன், இவன் தேடி போகாமல் தானே சரி. சரியா? அதனால் எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் ஏதாவது உசுரிச்சேதம் ஆகுமா? அப்படியாப்பா, என் கண்ணுக்கு தென்படுற அளவுக்கு உசுரிச்சேதம் எதுவுமே போவாதுராமானே. அதனால் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத. சரியா? விதி மூஞ்சுது, அது போனால் யாரும் குறுக்காட்ட முடியாது. ஆனால் இப்போதைக்கு உசுறு போகிற மாதிரி என் கண்ணுக்கு தென்படலை. உனக்கு அதே குழம்பி போய் கிடக்குற நீ, அப்படி தானே? அதுதான் இப்போ நானும் சொல்கிறேன், அதே குழம்பி போய் கிடக்குற. அடுத்தது வேற என்ன கேள்வி? ஒரு நூலும் கூட உனக்கு பாதிப்பு வராது. இந்த இதை கொண்டுட்டு போய் அறுத்து போட்டுரு, முதல் வேலையை அதை செய். எது பண்ணனாலும் சரி, எனக்கு பாதிப்பு வரக்கூடாது கருப்பசாமின்னு மட்டும் அறுத்து போடு. நான் கருப்பசாமி இன்னைக்கு அதுக்குண்டான முடிவு எடுத்துறேன்டா. நான் தான் சொல்லிட்டேனே, நான் என்னோட பாதையில் வா, படித்த படிப்புக்கு வேலை படிப்பு அத்தனையும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் விதி கிடையாது. அதனால் வேறு அமைச்சு கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பும் கிடையாது. அதனால் நீ நான் சொன்னதை மட்டும் நீ செய்கிற, படிக்கிற, டிகிரி வாங்குற, உனக்கு வேலை வாங்குற, அதுக்கப்புறம் பொண்ணை பற்றி அப்புறம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ நினச்ச அப்படின்னு இதுதான் பேசு. முதவே சொல்லிட்டேன், இந்தா இதை வந்து உன் தகப்பனுக்கு 4 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. சரியா? ஒன்றை கொண்டுட்டு போய் இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் எனக்கு அப்பா அம்மாவை கூட இருக்கணும், கருப்பசாமியே என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் இதை கட்டிடு. நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். உனக்கு மில்லு நல்லா ஓட்டுற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல, கூடயே வரம்பு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்தல பெங்களூர் வச்சுப்பா, பெங்களூர். அதனால கருப்பசாமி போடுற முதல்ல எல்லாமே கீழே போகிற மாதிரியே எனக்கு கொஞ்ச நாளாக நல்லா இருந்துச்சு. இந்த 1 வருட காலமாக உனக்கு நேரம் காலங்கள் எல்லாம் நல்லாவே இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சில இடைஞ்சல் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. எந்த காரியம் எடுத்தாலும் தடையா இருக்குது. அதனால கருப்பசாமி இப்ப கரண்ட் வேணுமா? அதானே, போய் காலைல விட்டு வா. சரிப்பா, கரண்ட் வேணும். அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்ததுல உனக்கு கரண்ட் அடுத்த ஒரு 15 நாள்ல கரண்ட் பிரச்சனை இல்லாமல் அதுவும் சரியாயிடும். கண்டிப்பா அதுலயே அமைஞ்சிடும். சரியா? நீ புதுக்கடையில் இப்போ போய் எல்லாம் இறங்கி வச்சு செஞ்சிருக்கீல, அதுலயே உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து உனக்கு வேணுங்கிற பொருளும் இறக்கி கொடுத்து அதில் வந்து உனக்கு நல்லபடியாக உனக்கு வேலையை கொடுத்து வருமானத்தை அமைச்சு கொடுத்துறேன். ஆளுகளுக்கு பஞ்சம் எல்லாம் உருவாக்கி போட்ட முதலுக்கு வீண் போகாமல் நட்டம் இல்லாமல் போட்ட பொருளை வர ஆடி அமாவாசத்துக்குள்ள வர 6 மாசத்துக்குள்ள போட்ட முதல் எடுத்துடலாம். ஒரு 10 லட்சம் ரூபாய் இந்த வருஷத்துல நட்டமாய் போச்சு. கண்டிப்பா பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் வராது. உனக்கு கரண்ட்டும் வந்துடும், நீ கவலைப்படாம போய் செய். நான் இருக்கிறதுனால தான் மகனை கூடவே இருக்கேன். என் சகோதரன் தான் அவன். சரியா? என் சகோதரன் அங்கே கூடவே இருக்கிறானே, அது தெரியுமா? என் சகோதரன் யாருன்னு சொல்லு. அவன் தான் இருக்கேன். அதனால தான் வந்து
அவன் கூட இருக்கிறதுனால தான் நான் கருப்பசாமி ஒரு சின்ன ஒரு தடை, அதே ஒரு முஸ்லீம்னால தான் ஒரு பிரச்சனை. சரியா? அதுவும் உனக்கு ஆள் ஆறுன்னு கடையை ஓப்பன் பண்ணு, அடுத்த ஒரு 30 நாளில் காட்டுறேன். அதுதான்டம்மா நான் சொன்னேன், யாரு கட்டு போட்டாலும் என்னோட கனியை கொண்டுட்டு போ, என் சகோதரனும் நானும் கூடவே வந்துடுவேன், எல்லாம் கிளியர் ஆயிரும், இன்னைக்கே கிளியர் ஆயிரும். அப்படி இருந்தால் போதும்ல. அதனால என் சகோதரனும் கடை என்னோடது. நான் சொல்றது கேளு, கடை வந்து என்னோடது, ஓனர் நான், நீ வந்து சம்பளத்துக்கு மேனேஜர். அப்ப இருந்த போதும்ல. அப்புறம் எப்படி என்னை தாண்டி உனக்கு பிரச்சனை வரும்? நீ பயப்படாம இறங்கி செய், நான் கருப்பம் கூட்டிருக்கேன். ஏதோ ஒரு தகரியத்துல வந்து நீ கடை வந்து கட்டி எல்லா ரைஸுக்கு பிடிச்சி பெரிய லெவல்ல பண்ணி எல்லாம் பண்ணலாம்னு முடிவு பண்ணி இறங்கி பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது நான் வேண்டான்னு சொன்னோம்னா பூரா முதல்ல போயிடும். அதனால கருப்பசாமி ஓனரை நான் வரேன் ஒரு வருஷத்துக்கு, உன் பிரச்சனை எல்லாம் தீர்த்து கொடுத்து அப்புறம் வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ ஓனராரு, உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து செய்யற ஆளுகளுக்கும் பிரச்சனை இல்லாம கருப்பேன் காப்பாத்தி நிம்மதியா வாழ வச்சா போதும்ல. ஒன்ன எல்லா குடும்பத்துல எல்லாரும் உள்ள சாப்பிடணும், ஒன்று மிச்சம் ரெண்டு கடையில் வச்சிரு. சரியா? நான் கருப்பசாமி இன்னைக்கு உங்க கூடவே வந்துடுறேன். அடுத்த ஒரு வாரம் 10 நாள் கூட கரண்ட் வந்துடும். சரியா? நீ என்ன பண்ற அப்படின்னா, வர்ற ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பாரு, அதுக்குள்ளேயே கரண்ட் வந்துடும். கரண்ட் சர்வீஸ் கொடுத்துட்டு என்ன வந்து பாரு, கூட வரணும். சரிப்பா கருப்பசாமி, மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி மகனை நல்லபடியாக திருத்தணும், மகனை திருத்தணும். அதனால கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில் இன்னும் ஒரு 6 நாளுக்கு அப்புறம் அவனை படிப்படியாக கருப்பசாமி மாற்றி கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியை அவனை வாழ வச்சு கொடுத்து அவன் சொன்னபடி கேட்குற மாதிரி அமைச்சா போதுமா? அதனால் பேசிகிட்டு இருக்கிற பிள்ளை கூட பேசுறதுக்கு இல்லாமல் நிப்பாட்டி அவள் கூட பிரச்சனை இல்லாமல் இவன் விலகி வந்துடணும். முதல் 2வது குடிக்கிறத நிப்பாட்டணும். 3வது தாய் தகப்பனோட பேச்சை கேட்கணும். அவ்வளோதானே, போய் காலைல விட்டோம். அதே போல் கருப்பசாமி, நம்மளோட எதிர்பார்ப்பு போலயே 4 பேருக்கு போல அவனை மதிக்கிற மாதிரி அமைச்சு அவனையும் ஒரு வாழ்க்கையில மனுஷனா மாற்றி கொடுத்தா போதுமாப்பா. கிட்டவா, இதை எல்லா மக்களும் சாப்பிடும்போது அவனுக்கும் சாப்பிட கொடு. நான் கருப்பசாமி கூடவே வரும்போது அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல ஜந்த ஒருப்பா ஊட்டி வச்சுப்பா. ஊட்டி கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததுல கருப்பசாமி, அடுத்தவி வேச்சை கேட்டு செய்கிற வேலையை விட்டுட்டேன், அப்படித்தானே? அதனால கருப்பசாமி, அப்படித்தான் வேலையை விட்டுட்டு போய் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு போய் எல்லாம் பார்த்து பண்ணினா அவன் கடைசியில் இப்போ வந்து நம்மளை டெம்பரரியாக வச்சுருக்கேன். அதனால இப்போ அவன் கூட வாழலாமா வேணாமா அப்படின்னு கருப்பசாமி நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என் ஆலயத்தை போய் ஒரு சுற்றிட்டு ஓடு. அப்படியாப்பா, சரி. அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்கள் கட்டுமனையை சுற்றி பார்த்ததில் சேர்ந்து வாழ வச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால அன்னைக்கு நல்லா பேசினேன், நல்லா பார்த்துக்கிட்டேன். இப்போ இடப்பட்ட காலத்தில் அவனுக்கு என்னாச்சு அப்படித்தானே கேட்டேன். அப்படி கேட்ட கேள்விக்கு நான் போய் பார்த்ததில் அவனோட அன்னி கூடத்தையும் அவன் பழக்கமே. சரியா? அவளையும் உனக்கு தெரியும். அவளை 2 பேர்த்த நீ கண்டுக்காத வரைக்கும் நீ நல்லவ. சரியா? கண்டிச்சு நீ கேட்கறதுனால இவ இருந்தால் நமக்கு இடைஞ்சல் அப்படின்னு சொல்லி அவளும் 2 கலந்து பேசினா. அவளே இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவளை அனுப்பி விட்டுரு அப்படின்னு முழு முயற்சியை பேசிட்டான். அதை வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து அவளோட அம்மாளுக்கும் சேர்ந்து தெரியும், உன்னோட மாமியாளுக்கு அவளுக்கும் தெரியும். அப்படிங்கிறதுனால அவளும் உனக்கு சப்போர்ட் கிடையாது. சரியா? அதே மாதிரி உன்னோட மாமனார்கிட்ட கொஞ்சம் அதிகாரம் இருக்கு. என்ன தொழில் பண்றான், வக்கீலா, அப்படித்தானே? அதனால கருப்பசாமி, அதிகாரம் இருக்கிறதுனால எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அவனும் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கான். அதனால நீ என்ன நினைச்சிருக்க, நம்ம வாழ்ந்து காட்டணும், அப்படித்தானே? அதனால கருப்பசாமி, அவன் இனத்தினால இப்படி பேசுறான்னு உனக்கு சந்தேகம் இப்போ தீர்ந்துருச்சா? அவளுக்கு 2 பேர்த்துக்கு நீ இப்போ இடைஞ்சலா இருக்க. கண்டுக்காம அவை சொல்றதுக்கெல்லாம் சரின்னு தலையாட்டிட்டு போய் சமையல் பண்ணி போட்டுட்டு, அதனால நீ செல்லா காசா அங்கே இருந்து ஒரு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியை இருந்த அப்படின்னா கடைசி வரைக்கும் காலம் தள்ளிக்கலாம், அவ்வளோதான். அப்படி இல்லைன்னு தட்டி கேட்டோம் அப்படின்னா உன்னை வெளியேற்றுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணி வெளியேற்றியாச்சு. அப்படி இருக்கும்போது கருப்பசாமி உனக்கு அவளை பிரித்து கொடுத்து, அதே மாதிரி ஒரிஜினல் எங்கே தாலி கட்டுனது நீ, அப்படித்தானே? அதனால கருப்பசாமி தப்பு எங்கே நல்லதங்கின்னு புரிய வச்சு தண்டனை கொடுத்து அவை 2 பேர்த்தையும் பிரித்து உங்களோட உன்னைய சேர்த்தி வச்சு நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? போய் காலம்.
அவ கூட தான் நெருக்கமாக பேசுகிறானுங்கிறதும் உனக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் என் புருஷன் அப்படி இருக்க மாட்டான். எல்லாம் சின்ன பையன்லேருந்து எல்லாம் ஒன்றா முன்னா குடும்பத்தில் விளையாடிட்டு இருந்ததுனால அப்படின்னு நான் நினச்சிட்டேன். நீ அப்படி தான் நினச்ச கிட்டவா, அதுக்குத்தான் நீ விட்டுட்டு வெளியில் வந்துட்ட. அதனால் உன்னோட வேலையை விட்டுட்டு 50,000 1,00,000 மாதம் சம்பாதிக்கிறது அதையும் விட்டுட்டு அவன் சொன்னதுக்கெல்லாம் சரின்னு தலையாட்டி எல்லாம் இப்போ போச்சு. அதனால் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதனால் இன்னும் ஒரு 5 மாத காலத்துக்கு இப்படி இருக்கணும். அவனாக கூப்பிட வரைக்கும் நீ போகக்கூடாது. அடுத்த 10 நாளில் கூப்பிட்டாலும் கூப்பிடுவேன், 2 மாதம் கழித்து கூப்பிட்டாலும் கூப்பிடுவேன். கூப்பிடாமல் நீ போகக்கூடாது. என்ன கேட்காம நீ எந்த கையெழுத்தும் போடக்கூடாது. சரியா? அதுக்கு மாரி அவங்க இது ஏமாந்து நோட்டீஸ் இது அனுப்பிட்டு என்ன பண்ணுறது? அப்படி தானே? நீ நீ போய் என்ன பண்ணுற? அப்படி நோட்டீஸ் அனுப்புனா அதுக்கு நான் பார்த்துக்கிறேன். நீ அதை பற்றியெல்லாம் பயப்பட வேணாம். அதனால் நீ 108 கனியில் ஒரு மாலை, 108 கனியில் எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு, மல்லிகைப்பூவில் ஒரு மாலை வாங்கிட்டு, ரோஜாப்பூவில் ஒரு மாலை வாங்கிட்டு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார். எண்ணி 90 நாள் கதறைட்டு உன்னோட இடத்துக்கு கொடியிருந்தேன். சரியா? நான் செஞ்சது தப்புத்தான், என் பொண்டாட்டியே தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்பேன். பேசி வச்சு அனுப்பிவிடு. அது வரைக்கும் என்னை கேட்காம அனுப்பக்கூடாது. நான் கருப்பேன், நல்லபடியாக உனக்கு வாழ வச்சிடறேன். சரியா? அதனால் இப்போ நான் சொன்னான்னு போய் அவள் கூட தான் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிறியா? எனக்கு முதவே தெரியும். ஆனால் முதவே உனக்கு தெரியும், இருந்தாலும் அவள் தான் கன்ஃபார்மாக உனக்கு தெரியாதுல்ல. அதனால் இப்போ தெரிஞ்சிட்டில்ல. அதனால் நீ கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சு. அப்போ நீ எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நான் சேர்த்தி வச்சிடறேன். சரியா? நீ பிரச்சனையை ஃபோனில் பேசி அவன் ரெக்கார்டு பண்ணி அவன் அப்போ வக்கீல், அவனுக்கு எல்லா வேலையும் பார்த்து சட்ட விரோதமும் நீ தன்னை போல அனுப்பிச்சுட்றியான். அதனால் நீ எதுலேயுமே பேசக்கூடாது. நான் சொன்னதை மட்டும் நீ செய். எல்லாரும் உன்னை தேடி வந்து உன்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். கூட்டிகிட்டு போய் வளர்ந்தா போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாரு. அவன் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. சரியா? இப்படியா அப்படியான்னு அதை பற்றி அவன் யோசிக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. அதனால் அதை பற்றி அவன் யோசிக்கலை. யோசிக்கவில்லை இல்லை, அவளுக்கு ஒரு சிலதெல்லாம் தெரியும், அதை கண்டு காணாமல் போயிட்டு அவ்வளோதான். எப்படி? அதைத்தான் இப்போ நான் சொன்னேன், ஆராய்ஞ்சு உள்ளே போகக்கூடாது மகளே. நீ போய் அங்கே போய் வாழணும்ல. அதனால் எல்லா அர்த்தத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அடுத்தது நீ பிரச்சனையை ஆரம்பிச்சிருவேன். நீ அங்கே வாழணும்னு முடிவு பண்ணிட்ட. உன்னோட சந்தேகம் யாரு கூட அவன் பேசுகிறான், உன் சந்தேகம் அது. அவன் அண்ணி கூட பேசுகிறான், அதை பேசுகிற விஷயமும் உனக்கு தெரியும். ஆனால் தப்பாக இருக்குமான்னு நீ இன்னைக்கு வரைக்கும் நீ யோசிக்கலை. அவ்வளோதானே? அதனால் திருத்தி கொண்டு வந்துடலாம். எனக்கு நீ தான் முக்கியம்னு உன்னை கூட்டிகிட்டு போனால் போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். போ, ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாரு. அதையெல்லாம் நான் சரி பண்ணிடுறேன். இப்போ தானே யாருன்னு உனக்கு சொன்னேன்? நான் தான் நீ இடைஞ்சலாக இருக்கிறேன்னு உனக்கு முதவே சொல்லிட்டேன். அப்போ நீ இடைஞ்சலாக இருந்தால் உனக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா வேலையும் பார்ப்போம். அப்படி தான் நடந்திருக்கு. அதனால் கருப்பசாமிகிட்ட என்கிட்ட வந்து காலில் விழுந்திருக்க. நியாயம் எங்கே இருக்கோ அங்கே நான் துணை நிற்பேன். அதனால் கருப்பசாமி நான் வாழ்ந்து காட்டணும்னு நீயும் இப்படி இருக்க. அதனால் நானும் கருப்பசாமி வாழ வச்சிடலான்னு முடிவும் பண்ணியாச்சு. அதனால் ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னதை வாங்கிட்டு வா. எண்ணி 3 மாதத்துக்குள்ளே உன்னோட இருப்பிடம் வந்துடுவேன். நேராக அங்கேயே வந்துடுவேன். அப்போ நீ பேசி வச்சு தான் அனுப்பணும். கூடயே வரணும். இப்போதைக்கு வேலைக்கு வேணாம். எப்படி இருந்தாலும் அங்கே போய் சேர்ந்து வாழ்ந்துருவான். அவன் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கேன். அப்படித்தானே? என்ன சொல்லி கல்யாணம் பண்ண? போகக்கூடாது. அதை தான் சொன்னேன். இப்போ அதனால் வேலையை விட்டுட்டீல, அவங்கள நீ அங்கே சேர்ந்து போய் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் வேலைக்கு போகலாமா வேண்டாமா. இப்போதைக்கு வேண்டாம். இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கூடயே வரணும். கருப்பசாமி மறுபடியும் காரைக்குடி வச்சுப்பா. காரைக்குடி கருப்பசாமி, ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல கருப்பசாமி, நம்ம நினச்சதை போல அவனை படிக்க வச்சு, அவனும் ஒரு டாக்டர் சீட் வாங்கி நல்லபடியாக படிக்க வச்சு மார்க் வாங்கி தரணும். கண்டாயப்போ அதுக்குண்டான மார்க் வாங்கிடுவேன். அதே மாதிரி படிக்க வச்சிருவேன். கண்டிப்பாக வாங்கிடலாம். போய் காலையில் வந்துடுவான். அவனுக்கே வாங்கி கொடுத்தோம்ல, அதனால் இவனுக்கும் வாங்கி கொடுத்துட்றேன். அதே போல் அந்த இடத்துல அவன் நினச்சது போலயே பேரும் புகழமாக 2 பஸ்ஸில் கரை சேர்த்திடலாம். அதனால் இப்போ இவனுக்கும் நல்லபடியாக மார்க் பண்ணி நல்லபடியாக படிக்க வச்சு சீட்டு வாங்கி கொடுத்தா போதுமா? அதனால் கருப்பசாமி உனக்கு ஒரு ஆதாயம் அப்படிங்கிறதுனால தான் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு அவளுக்கு நான் மார்க் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் உனக்கு கஷ்டம் இல்லாமல் உனக்கு வந்து உதவி அவங்க பண்ணுற மாதிரி நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்ச போதும்ல, கூடயே வரம்போ. நான் தான் சொல்லிட்டேனே, நான் வாங்கி கொடுத்துறேன். அதனால் உனக்கு ஒரு ஆதாயம்,
அதனால் உன்னையும் நல்லபடியாக பார்த்துக்கிற மாதிரி அமைச்சு தந்துடுறேன், கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவ வழக்கடிப்பத்தில் விழுப்புரம் பேச்சுப்பா, விழுப்புரம். கருப்பசாமி அப்படியா, சரி. அதனால கருப்பசாமி ஓடி போய் பார்த்ததில் படிப்பு நல்லா படிக்கணும், பிள்ளைங்க படிக்க வச்சிடறேன். அதே போல் நம்ம எத்தனையோ இடமெல்லாம் பேசினாலும் நமக்கு கைகூடி வர மாட்டேது, அப்படி இல்லையாப்பா? அதனால் இந்த சித்திரை 15ஆம் தேதிக்கு மேலே நீ கேட்டது போல் பேசி வச்சோம்ல, அதை முதல்ல முடிக்கிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் எந்த இடைஞ்சல் இல்லாமல் வெள்ளாமையிலையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு, உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பி அமைச்சா போதுமா? அதனால் உனக்கு நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, படிப்பை பற்றியும் கவலைப்பட வேணாம். உனக்கு நீ இறந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு அந்த இடத்துல உனக்கு பேரும் புகழமாக உருவாக்கின போதும்ல. அதனால் சித்திரை 15லேருந்து பொருளாதார நெருக்கடி அப்படின்னு பண பிரச்சனையும் உனக்கு வராது. நான் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். இந்த 3 கனி கொடுக்குற இதையை கொண்டுட்டு போய் உன் பிள்ளை குடும்பம் எல்லாரும் ஒட்டுக்கா புழிஞ்சு உள்ளுக்கு குடிச்சிடணும். உடனே பாங்கா வச்சுக்க, நான் கருப்பேன் கூடவே வந்துடுறேன். பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. சித்திரை 15க்கு மேலே நீ பேசின வியாபாரம் உனக்கு படிஞ்சு வந்துடும். அப்படி இருந்தால் போதும்ல, கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா, திருப்பூர். நானும் கணவன் மனைவியும் சேர்ந்து வாழணும், பசங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கருப்பேன் உருவாக்கணும். கணவன் மனைவி வந்தது யாரு? கணவன் மனைவி, மற்றவன் வெளியில் போய் உட்காரலாம். நீ உன் மகனுக்கு தானே கேட்ட, உட்காரு கூப்பிட்றேன். நான் தான் புருஷன் பொண்டாட்டி வந்தது யாருன்னு கேட்டேன், போய் காலில் விழுந்துட்டு வா. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அதனால் இப்போ கொஞ்சமாக குறைஞ்சிருக்குது. என்ன குறைஞ்சிருக்குது? சண்டை. அதனால் இன்னும் முழுசும் குறையில, கொஞ்சமாக குறைஞ்சிருக்குது. அதனால் முழுசு முன்ன ஒரு 30 நாள் வரைக்கும் 2 பேருமே வாய் பேசக்கூடாது, சரியா? அவிய வேலை அதை மட்டும் செய்கிற. அதே போல் நீ கேட்டது போலயே வருமானம் குடும்பத்துக்குள்ளே செலும்பாக வந்துடும். அடுத்த மாதத்துலேருந்து செலும்பாக வந்துடும்னா என்னாச்சு? நீயும் தேவையில்லாமல் பேச மாட்டேன், அவனும் பேச மாட்டேன். சம்பாதிக்கிற காசு வீட்டுக்கு கொஞ்சமாக கொடுத்துருவேன். அதனால் நான் கருப்பசாமி நல்லபடியாக சிக்கல் இல்லாமல் யாருக்கிட்ட இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி பசங்களை 2 பேர்த்த படிக்க வச்சு பெரியவன் பேரை பெரும் ஓரியாட்டம் பண்ணிட்டு கிடக்குறான். அப்படி தானே? அதுதான் சொல்கிறேன். நீ என்ன பண்ணுற தெரியுமா? நீ தான் சொல்லணும், பெரிய மகனுக்கு நீ தான் பொழிஞ்சு கொடுக்கணும். என்ன சொல்லி பொழிஞ்சு கொடுப்பேன்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்லா படிக்கணும் கருப்பசாமி, அப்போ நம்ம வச்ச கேட்கணும், குறும்பு பண்ணக்கூடாது. உன்னோட பாசையில் அவன் தான் செல்லம் கொடுக்குறான், அதுதானே? அப்படிங்கிறனாலதான் அவங்ககிட்டே கனி கொடுத்துருக்கேன், மகனை திருத்துறதுக்கும், சரியா? அதனால் அதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி என் மகனை நல்லபடியாக திருத்தி நல்லபடியாக படிக்க வச்சு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு புழிஞ்சு உள்ளே குடிக்க வச்சிடணும், சரியா? இதில் 2 கனி கொடுக்குறேன். ஒன்றை கொண்டுட்டு போய் நீ 2 பேரும் ஆளுக்கு பகுதி சாப்பிட்றணும். ஒன்றை கொண்டுட்டு போய் அவன் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடணும். நீ குடிப்பியா குடிக்க மாட்டியா? குடிச்சிடுவில்ல? நான் கருப்பன் கூட வரப்போ இதை கொண்டு போய் உன் பெரிய மகனுக்கு நீ இவனை கொடுத்துட்றேன். இன்னொன்று இருக்கிறது ஆளுக்கு பகுதி சாப்பிட்றேன். அடுத்த வர வெள்ளிக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. நான் 30 நாளைக்கு உன் பிரச்சனை தீர்த்துறேன். தப்பு எங்கே நடந்தாலும் தண்டனை கொடுப்பேன்னு உனக்கு ஆர்டரும் போட்டாச்சு. அதனால் அன்னைக்கே எழுதி போட்டாங்க என் பாதத்தில். என்னன்னு? நீ எதிர்பார்த்தது போல் அவை குடும்பத்து சைடில் வந்தாலும் தண்டனை தான். அவன் நினைக்கிற மாதிரி யாருமே பண்ணலை, இவதான் அப்படி பேசிட்டு கிடக்குறான் அப்படின்னு உன்னோட பாசையில் அப்படி தண்டமான. ஆக மொத்தம் உன் குடும்பத்தை கூட சண்டை இல்லாமல் இருக்கணும். 2 பசங்களை நல்லபடியாக படிக்க வைக்கணும். அதே மாதிரி சொந்த தொழில் ஒன்று பண்ணணும், அவ்வளோதானே? அதை பழையபடி எல்லாம் பண்ணி உனக்கு பண்ணி கொடுப்பேன். நான் சொன்னதை மட்டும் கடைபிடிச்சு என்னை வந்து பாரு, கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி குமாரபாளையம் போயிடுச்சுப்பா, குமாரபாளையம். சரிப்பா கருப்பசாமி, வாகனம் எப்படிமான ஓடுது? பரவாயில்ல. அதே போல் வாகனத்தை இன்னமும் வச்சா ஓட்டி கொடுத்துட்றேன், வருமானத்துக்கு குறைவில்லாமல். அதே போல் கருப்பசாமி சித்திரை முடிஞ்சு வைகாசி 5ஆம் தேதிக்குள்ள உனக்கு உன்னோட சம்மதம், நீ கேட்ட கேள்விக்கு பதில். அதனால வாழ்க்கை கொடுத்துடலாம்னு முடிவும் பண்ணியாச்சு. முடிவு பண்ணிட்டில்ல? நான் கேட்கறதுக்கு மட்டும்தான் பதில். நான் தான் உனக்கு சொல்லிட்டேன், இப்போ என்ன டைம் கொடுத்துருக்கேன்? அந்த 5 தேதிக்குள்ள உனக்கு சம்மதமும் பேச்சும் உனக்கு அமைச்சு கொடுத்து நீ நினைச்சத போலயே அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாக்கி நான் அமைச்சு கொடுத்துறேன். நீ ஒரு பக்கம் இறங்கிட்ட, அந்த இறங்கினதுல கருப்பசாமி அப்படியே இறங்கி போயிடலாமா, மேல் ஏற்றி விட்டுடலாமான்னு பார்த்தேன். மேல் ஏற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படியே இறங்கி அவளை கூட்டிகிட்டே போயிடலாம். அந்த மாதிரி அமைச்சா போதும்ல, நான் கூட வந்துடுறேன் போ, சரியா? வர்ற ஞாயிறு இல்லை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போ, கூட வரம்போ.
கருப்பசாமி மறுபடி போயம்பாளையம் போயிடுச்சுப்பா. போயம்பாளையம் யார் நம்ம கட்டட மேஸ்திரி. கட்டட மேஸ்திரி பேருக்கு தான் மேஸ்திரி, அப்படித்தானே? வேலைகளும் என் கண்ணுக்கு தென்பட மாட்டேங்குது. அதனால் கருப்பசாமி இதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை வரும்போது என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பச்சு எடுக்கணும். சரியா? என்ன சொல்லி மடிப்பச்சு எடுப்பேன்? என் பேரை சொல்லி எடுக்கணும். மனசுக்குள்ளே வேண்டது குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் நான் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து நிம்மதியாக எனக்கு கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், வருமானம் வரணும் அப்படின்னு என் பேரை சொல்லி 18 வீடு மடிப்பச்சு எடுத்து இங்கே கொண்டாந்து எனக்கு சக்கரை பொங்கல் வைக்கணும். சரியா? 18 நாள் விட்டுரு. 19வது நாள்லேருந்து ஒரு சில்லறை வேலை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். சரியா? அதனால் இத்தனை காலமாக வேலை செஞ்சோம் முழுசாக ஒரு கட்டடத்தை முடிக்க முடியாது. முடியுமா? முடியாது. அதனால் அடுத்த 18 நாள்லேருந்து உனக்கு நான் கருப்பசாமி மேஸ்திரி பட்டமும் கொடுத்து ஆளுகளையும் நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ கூப்பிட்ட ஆளும் வந்துடும், மேஸ்திரி பட்டமும் வந்துடும். அப்படி அமைச்சா போதுமா? என்ன மறந்துட மாட்டிய? கிட்டவா எண்ணி 18 நாள் பொறுமையாக இருக்கணும். எப்போ? ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து. அதனால் நாளைக்கே போய் மடிப்பச்சு எடுத்துடணும். நாளைக்கு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மடிப்பச்சு எடுத்துகிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு எனக்கு கொண்டு சக்கரை பொங்கல் வச்சிரு. நீ எதிர்பார்த்தது போலயே 18 நாள் முடிஞ்சு 19வது நாள் ஒரு சில்லறை வேலை வரும். ஒரு தண்ணி தொட்டி கட்டணும், வர்றையா அப்படின்னு கேட்பேன். நீ கூப்பிட்ற மாதிரி ஒரு 2 ஆளும் கூட வரும், நீயும் போய் செய். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு வேலை கொடுக்கலாம்னு ஒரு ஆள் கொடுத்தான். ஒரு ஆளுக்கு நீ மாற்றி விட்டுருக்கிற தெரியுமா? நீ செய்கிற வேலையை தெரியுமான்னு பார்த்து சொல்லு. மாற்றி விட்டீல? எப்போ? காலையில் தான் மாற்றி விட்டேன். நீ எப்படி மாற்றி விடலாம்? சரி, சம்பளம் கொடுக்கல, நீ என்னை வந்து கேட்டெல்லாம் முடிவு பண்ணியிருக்கணும். என்னை பார்க்க நீ எப்போ வந்த? நான் போன வாரம் உன்னை அருள்வாக்கு உனக்கு கூப்பிடலப்பா. இன்னைக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு உன்னை கூப்பிட்டுருக்கேன். ஆனால் மாற்றி விடுறது தப்பு அப்படின்னு நான் இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு இப்போ சின்ன வேலை மாற்றி விட்டுட்டேன், பெரிய வேலை இன்னொன்று வரும், அது மாற்றி விட்டுருவேன்னு இப்போ உனக்கு எச்சரித்தேன். நீ மாற்றி விட்டது எனக்கு தெரியுமா? நான் எப்படி இப்போ ஓடி போய் பார்த்தேன். அதனால் இன்னி மாற்றி விடுற வேலை இருக்கக்கூடாது. சரியா? அதனால் உனக்கு வேலை வந்துச்சு அப்படின்னு என்ன கேட்க முடிவு பண்ணக்கூடாது. இல்லாட்டி நான் செய்யலை அப்படின்னு நீ விட்டுட்டு போயிரு. நீயே இன்னொருத்தனை ஜாயின் பண்ணுற. நீ அதனால தானே இப்போ நடுரோட்டை நிற்கிற. அதனால் இன்னையிலேருந்து நீ நான் சொல்கிறத கேட்கணும். சரியா? உன்னை நான் படியேற்றி விட்டுறேன். உனக்கு நல்ல ஆள் அமைச்சு கொடுத்துறேன், பணமும் கொடுக்குற மாதிரி பார்ட்டி உனக்கு அமைச்சு தந்துடுறேன். அப்படி அமைச்சா போதுமா? ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பொங்க வச்சிரு, மாலை பாட்டில் வாங்கிட்டு வா, நான் உனக்கு கூட வரேன்.